பாக்ஸ் ஆஃப் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் அப்படின்ற படத்தை யார் இயக்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவினாஷ் பிரகாஷ் அப்படின்ற ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காரு. இது அவருடைய முதல் படம். முதல் படம் அப்படின்றத விட அவருக்கு வந்து இது முதல் குழந்தை மாதிரி தான். ஒவ்வொரு விஷயமுமே பார்த்து 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 பண்ணியிருக்காரு. அப்புறம் அப்துல் ரஹீப் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்பா கேரக்டராக. ரொம்ப சிறந்த நடிகர் அவர். ஸோ என்ன இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1992 ஊட்டி, இன்றைக்கி நம்ம ஊட்டியை பார்க்குறோம்ல, பசுமையாக பச்சை பச்சைன்னு. இன்றைக்கி டூரிஸ்ட் பிளேஸாக ஒரு ஷூட்டிங்ஸ்க்கு நம்ம போய் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக மெயினான ஒரு இடமா தேடுறதாக இருக்கட்டும், நம்ம ஸ்கூல் ஹாலிடேயில் போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஜாலியாக ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கும் ஜில் பண்ணுறதுக்குமே ஊட்டியை இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணுறோம். ஆனால் 1992 ஊட்டி எப்படி இருந்துச்சு, அது என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்கெலாம் அங்கே இருந்துச்சு, மக்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் வந்து கொண்டு வந்திருக்காரு. இதை ஒவ்வொரு விஷயமே எடிக்டாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டை வேலை வாங்குற விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. இது எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் ஒவ்வொரு படத்தையோட படைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கடந்து போகிற அந்த ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த படம் வந்து நமக்கு உட்காந்து கரெக்டாக புரியும். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு 3 சாங்கோ லோகேஷ் கனகராஜ் மாதிரி 4 அடிதடி குத்து சண்டை பஞ்சு டைலாக் இந்த மாதிரி படங்கள் கிடையாது. இந்த படங்கள் ஒரு வாழ்வியலே சொல்லக்கூடிய ஒரு படம் தான் நாங்கள்ன்றது. அதான் இன்றைக்குமே வந்து ஊட்டியில் பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சம்ன்றது இருக்குது. அதை தான் இந்த படம் வந்து எல்லாத்தையும் ஒரு இன்னவோ அதை கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. 1990 2000 அந்த காலகட்டங்களில் ஊட்டி எப்படி இருந்துச்சோ அது எல்லா விஷயத்தையுமே இந்த படத்தில் கொண்டு வந்து காமிச்சிருக்காரு. இயக்குனருக்கு வந்து பெரிய பாராட்டு கொடுக்கணும். இதில் வந்து 3 பசங்க நடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அப்படியே வாழ்ந்துருக்காங்க. அதோட கிரெடிட்மே வந்து கண்டிப்பாக இயக்குனருக்கு. ஏன்னா ஒரு வேலை அப்படி வாங்கியிருக்காரு. அந்த 3 பசங்க இருக்காங்க. அப்பா வந்து இதில் வந்து வில்லனாக தான் தெரிகிறார். அன்பு என்றால் அது அப்பா அப்படின்ற ஒரு கதாபாத்திரங்கள் நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம். ஆனால் இதில் வந்து எப்படின்னா, ஒரு அப்பா வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறாரு. பிஸ்னஸ் லாஸ் ஆகி ஒரு மென்டலாக அவர் கொஞ்சம் இதாகி உட்கார்றாரு. இதனால் என்னென்னா, குழந்தைங்க மேலே அன்பு செலுத்த முடியாத, குழந்தைங்களை பார்த்தா எரிஞ்சு விழுகிற ஒரு அப்பாவாக தான் தெரிகிறார். படம் நல்லா இருக்குது. பொறுமையாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப புரிதல் கொடுக்கும். ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் இதெல்லாம் தாண்டி எல்லாமே ஒன்று தான் அப்படின்றது ஒன்று தான் நம்ம புரிஞ்சு இந்த படத்தில் வந்து எடுத்துகிட்டு போகணும். அப்பா வந்து பிள்ளைகளை வந்து இப்படி பண்ணுறதுனால இது இங்கே ஆணாதிக்கம் எங்கேயோ இருக்கோ அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களுக்கு கண்மையாகும். அதை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம் இயக்குனர். அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்கும். மியூசிக் வந்து இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. எல்லா இடத்துலையுமே அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற நபர் தான். ஸோ அவருக்கும் வந்து வாழ்த்துக்கள். படம் பொறுமையாக உட்காந்து பார்க்குறவங்களுக்கு நாங்கள் வந்து ரொம்பவே நல்ல ஒரு படமாக இருக்கும். நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு போகலாம் விஷயங்கள். அதுவும் சினிமாக்குள்ளே இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை பாருங்கள். மேக்கிங் அவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. படம் ஒரு கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், பட் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். படம் வந்து பெரிய மைனஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. படம் அப்படின்னாலே நிறைய குறைகள் இருக்கும். இந்த படங்களிலும் அதே ஒரு குறைகள் இருக்குது. அதை நிறைகளாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வாழ்வியலில் வந்து இந்த படத்துலேருந்து என்ன எடுத்துகிட்டு போய் நம்ம வாழ்க்கைக்கு அதை என்ன யூஸ் படுத்திக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணும் எப்போதுமே. அதை தான் குறைகளை வந்து நிறைய நம்ம எடுத்துகிட்டு போகணும். படம் உண்மையிலேயே நல்லா இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் நான் உங்களுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கீத், பாக்ஸ் ஆஃப் தமிழ் டாக்ஸ் நேயர். நன்றி, வணக்கம்.